இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த சிறுவன் கடந்த 9ஆம் தேதி இரவு 14 மற்றும் 16 வயதுடைய 2 சிறுமிகளுடன் பைக்கில் சென்றான். அவர்கள் சிறுவனுக்கு சகோதரி உறவுமுறை கொண்டவர்கள் என தெரிகிறது. மூவரும் மதுராந்தகம் அடுத்த கீழக்கண்டை நோக்கி சென்றுள்ளனர். தேவத்தூர் வழியாக சென்றபோது அங்கு போதையில் இருந்த மர்ம நபர்கள் இருவர் சிறுவன் சென்ற பைக்கை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். இதனால் பயந்து போன சிறுவன் பைக்கை வேகமாக ஓட்டியுள்ளான். அப்போது அத்திவாக்கம் பகுதியில் பைக் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. இதில் சிறுவன் 2 சிறுமிகள் உட்பட மூவரும் கீழே விழுந்தனர். இவர்களை பின்தொடர்ந்து வந்த நபர்கள் சிறுவனை பிடித்து தாக்கியுள்ளனர். அவர்களின் கொலைவெறி தாக்குதலில் இருந்து தப்பிக்க மூவரும் சிதறி ஓடினர். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 16 வயது சிறுமியுடன் சிறுவன் பைக்கில் தப்பினான். 14 வயது சிறுமி பாதுகாப்பான பகுதிக்கு ஓடியிருக்கலாம் என நினைத்து கிளம்பினர். ஆனால் அவர் போதை ஆசாமிகள் பிடியில் சிக்கிக் கொண்டார். ஏற்கனவே பைக் விபத்தில் காயமடைந்திருந்த அவரால் மேற்கொண்டு ஓட முடியவில்லை. போதை ஆசாமிகள் சிறுமியை தூக்கி கொண்டு அருகில் இருந்த அத்திவாக்கம் ஏரி பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு இருவரும் சேர்ந்து அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இரவு முழுவதும் அவர்களது பிடியில் சிக்கி பாலியல் சித்திரவதைக்கு உள்ளானார். இதில் மயங்கி சரிந்த அவரை போதை ஆசாமிகள் அப்படியே விட்டுவிட்டு ஓடினர். அதிகாலை கண்விழித்த சிறுமி காயங்களுடன் நடந்து அருகில் இருந்த குடியிருப்புக்கு சென்றார். அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கு சிறுமிக்கு நடந்த கொடுமைகளை கேட்ட டாக்டர்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். ஹாஸ்பிட்டல் சென்ற போலீசார் சிறுமியிடம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. மேல்மருவத்தூர் மகளிர் போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீஸ் தனிப்படை அமைத்து மர்ம நபர்கள் இருவரையும் தேடி வந்தனர். சம்பவம் நடந்த நேரத்தில் அத்திவாக்கம் ஏரி அருகே செயல்பாட்டில் இருந்த செல்போன் எண்களை ஆய்வு செய்தனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் பார்த்தனர். இதில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரில் ஒருவன் பிரபல ரவுடி என தெரிந்தது. பாலாஜி என்கின்ற காக்கா பாலாஜி என்பதை போலீசார் உறுதி செய்தனர். ஆவடி அருகே பதுங்கியிருந்த ரவுடி பாலாஜியை சுற்றி வளைத்து தூக்கினர். A1 கேட்டகரி ரவுடியான இவன் மீது கொலை முயற்சி, திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த ஜனவரியில் கூடுவாஞ்சேரி பாரில் மது அருந்த வந்தவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார். அப்போது கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக அவனை செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வந்தபோது அங்கு பணியில் இருந்த டாக்டர்கள் மற்றும் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டான். வீடியோ எடுத்த செய்தியாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் அரங்கேறியது. அதன் பின்னர் செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டான். இப்போது சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த பாலாஜி 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து மீண்டும் கைதாகியுள்ளான். இப்போது சிறுமி வன்கொடுமை விவகாரத்தில் பாலாஜி அளித்த தகவலின் அடிப்படையில் மாரிப்புத்தூரைச் சேர்ந்த தாமோதர பெருமாள் என்பவனையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோயில் நகை திருட்டு வழக்கில் தாமோதர பெருமாள் கைது செய்யப்பட்டான். அந்த குற்றத்துக்காக செங்கல்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ரவுடி பாலாஜியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்த இருவரும் சம்பவத்தன்று நள்ளிரவு மதுராந்தகம் அருகே மது அருந்தியுள்ளனர். அப்போது பைக்கில் 2 சிறுமிகள் சிறுவனுடன் செல்வதை கண்டதும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கைதான இருவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் செங்கல்பட்டு போக்சோ கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். கோர்ட் உத்தரவை தொடர்ந்து போலீசார் அவர்களை செங்கல்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.